புது டைப் ஆஃப் பொருள் வேணுமா, சர்வீஸ் வேணுமா, இல்லை வீடு, அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வேணுமா, எல்லாத்துக்குமே இப்போ நம்ம பயன்படுத்துறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் தான். எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட முடியாதா அப்படிங்கிற யோசனையில் இருந்துட்டு இருப்போம். இந்த இடத்துல சேல்ஸ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத இரண்டாவே பிரித்து பார்க்கணும். இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் இரண்டும் ஒன்று அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் உண்மையிலேயே சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரெண்டும் ரெண்டு தான். பாட்டா அப்படிங்கிற அந்த நிறுவனத்தை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அதில் ஒரு ஓனர் தாமஸ் பாட்டா அப்படிங்கிறவர் அவருடைய பெயருக்கு கீழே இப்போதும் சீனியர் சேல்ஸ்மேன் அப்படின்னு தான் சொல்லி போட்டிருப்பாராம். அப்போ சேல்ஸ்மேன் அப்படிங்கிறது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன். நாமெல்லாம் நினைக்கிறது என்ன, சேல்ஸ்மேன் ஒரு லோவஸ்ட் பொசிஷன் தானே அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக கிடையாது. சேல்ஸ் அப்படிங்கிறதுல தான் யார் வேணாலும் ஈடுபடலாம். ஆண், பெண், படித்தவங்க, படிக்காதவங்க, நல்ல நாலேஜ் இருக்கிறவங்க, குறைவாக நாலேஜ் இருக்கிறவங்க, இப்படின்னு சொல்கிற வேறுபாடு இல்லாமல் சேல்ஸில் நம்மளால் ஜொலிக்க முடியும். அதே மாதிரி சம்பளம், சேல்ஸை பொறுத்த வரைக்கும் மாத சம்பளம் அப்படிங்கிறத விட அந்த சேல்ஸை நம்ம அதிகப்படுத்த நம்முடைய சம்பளம் அப்படிங்கிறதும் அதிகமாகும், நம்முடைய வருமானமும் அதிகமாகும். சேல்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணுமா இல்லை மார்க்கெட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணணுமா? மார்க்கெட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா 4P பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஒன்று, உங்களுடைய ப்ராடக்ட், எந்த மாதிரியான ப்ராடக்ட் யாருக்கு சரியாக இருக்கும், உங்களுக்கு ஏகப்பட்ட வெண்டாஸ் இருக்காங்களா அந்த ப்ராடக்டை கொடுக்கறதுக்கு, இப்படிங்கிற அந்த ப்ராடக்டை ஃபஸ்ட்டு எடுங்க. அடுத்ததாக ப்ரைஸ், ரீசனபிள் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ் கூட நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். அதிலிருந்து உங்களால் எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ அந்த ப்ரைஸுக்கு கொடுக்கணும். அடுத்ததாக பிளேஸ், எந்த இடத்துல இதை வச்சு விற்க போகிறீங்க, இன்ஸ்டாகிராமா இல்லை வேறு ஏதாவது ஓப்பன் ஆடிட்டோரியத்துலையா, இந்த மாதிரியான பிளேஸ், எந்த லாங்குவேஜ் இல்லாட்டி எந்த ஏஜ் குரூப் இப்படின்னு சொல்கிறதும் உங்களுடைய பிளேஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அடுத்ததாக ப்ரமோஷன் தான். உங்கள் ப்ரமோஷனை நீங்கள் ஆரம்பிக்கணும். இந்த 4 விஷயத்தை செய்யும் போதே உங்கள் ப்ராடக்ட்னுடைய சேல்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இப்போ மார்க்கெட்டிங்கை பற்றி பார்த்துருக்கோம், அடுத்ததாக சேல்ஸை பற்றி பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.